அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 12/12/2025 கார்த்திகை மாதத்தின் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி நாளில் தவறாம பைரவர் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமை தவறாம அம்பாள் வழிபாடும் செய்யுங்க. இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சும பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலன்னு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம்தான். இதை நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கூட நிச்சயமாக நீங்கும். நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். நாம் எதுக்கு சாமி கும்பிடுறோம்? நம்ம வீட்டில் தெய்வசக்தி அதிகமாகி நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ தெய்வசக்தி அதிகமாகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கணும். அப்படி நீங்கினா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து வழிபாடுகளை செய்ய முடியும், மந்திரம் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னால் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிக்க முடியல, என்னால் வெள்ளிக்கிழமை முறையாக பூஜை பண்ண முடியல, என்னால் கோயிலுக்கு போக முடியல, எனக்கு டைம் எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு தடை அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதுன்னே சொல்லலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தவறாமல் இந்த நாளில் முடிந்த அளவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு பைரவருக்கு உங்களால் முடிந்த பொருட்களை என்ன முடியுமோ, ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு போங்க, இல்லை ஒரு 10 ரூபாய்க்கு தயிர் அல்லது ஒரு 10 ரூபாய்க்கு தேன் வாங்கிட்டு போங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அது மாதிரி பைரவர் கோயிலில் போய் திருமண தடை நீங்கிறதுக்கும், கணவன் மனைவி பிரச்சனை, விவாகரத்து பெற்று எனக்கு மறுமணம் ஆகணுங்க, குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லை, மறுமணத்துக்கு எனக்கு ரொம்ப தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பைரவர் ஆலயத்தில் போய் தீபம் ஏற்றுங்க. தீபம் அதுவும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். திருமண வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தான். அந்த பிரச்சனை கூட பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது சரியாகும். அந்த மாதிரி எதிரி தொல்லை, தொழிலில் எனக்கு தொடர்ந்து எதிரி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுமே கூட இந்த நாளில், அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க. நல்லெண்ணெய் விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக நீங்கும். இன்றைய நாளில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக யார் வீட்லையும் பைரவர் வச்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக சிவனுடைய திருவுருவப்படமோ சிலையோ வச்சுருப்பீங்க. அதற்கு முன்பாக நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி, அதற்கு முன்னால் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைக்கணும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு தான் செய்யணும். இரவு செய்யும் போதும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சுத்தமான தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் தண்ணீர் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுண்ணாம்பு வெத்தலைக்கு போடுவோம்ல, அந்த சுண்ணாம்பு போடுங்க. அதில் சிறிதளவு குங்குமம் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு வெத்தலையை வாங்கி அது மேலே வச்சுட்டு 3 கற்பூரங்களும் 8 மிளகுகளும் வைக்கணும். 8 மிளகுகளும் 3 கற்பூரமும் வச்சு அந்த கற்பூரத்தை நீங்கள் அந்த விளக்கில் பொருத்தி அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுடைய சிலையோ திருவுருவப்படத்துக்குமோ ஆரத்தி காட்டணுங்க. நம்ம எப்படி ஆழம் கரைச்சி ஆரத்தி காட்டுறதுன்னு சொல்லுவோம். விசேஷ வைபவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் கண்திஷ்டி போகிறதுக்கு ஆழம் கரைக்கிறோன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆழம் கரைக்கிற அதே மெத்தட் தான். நீங்கள் அந்த கற்பூரத்தோட மிளகு சேர்த்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, இப்போ நான் சொன்ன மாதிரி சிவனுடைய படத்துக்கோ சிலைக்கோ நீங்கள் ஆழம் கரைச்சி ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி வலமிருந்து இடம் 8 முறையும் இடமிருந்து வலம் 8 முறை, மிளகு 8 எடுத்திருக்கோம் இல்லையா, 8 முறை நீங்கள் ஆரத்தி எடுத்துட்டு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் ஊற்றிடணும். இதை நீங்கள் இரவு செய்யணும். அது மாதிரி தவறாமல் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி தீபம் ஏற்றணும். பானகத்தை பிரசாதமாக வைக்கணும். தேங்காயை இந்த நாளில் தானம் செய்கிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீக்கி கொடுக்கும். தேங்காயை நீங்கள் 1 தேங்காயோ 3 தேங்காயோ வாங்கி சிவாலயத்திற்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ வாங்கி கொடுங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. எளிமையான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் மகா கால பைரவரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.